everyone. This is session 2. இந்த ரெண்டாவது செஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீவியூ என்னன்னு கேட்டா adjectives and adverbs, examples for adjectives and adverbs, gerund, kinds of adverbs, examples for kinds of adverbs. அதாவது adjectiveக்கும் adverbக்கும் அதை ஐடென்டிஃபை பண்றது எப்படி, adjectiveயும் adverbையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது எப்படி, அதோட டிஃபரன்ஸ் எப்படி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது. அடுத்தது இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே அட்ஜெக்டிவ்க்கும் அட்வர்புக்கும் இருக்கிற வேறுபாடு தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஜெரண்ட்னு ஒரு வாக்கியம் ஒன்று வருது. அந்த ஜெரண்ட்னா என்ன, அதோட பொருள் என்ன, எப்போ அதை நான் பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோன்றத அதை நீங்க பார்க்கணும். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அட்வர்ப்ல எத்தனை வகையா இருக்கு அப்படின்றத அதுல பார்க்க போறோம். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ அடுத்ததான் நம்ம போகலாம். அடுத்த adjectives and adverbs, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ரெண்டு லிஸ்ட் இருக்கு. ஒண்ணுத்துல பார்த்தோம்னா adjectives கொடுத்துருக்குது, இன்னொன்றுல வந்து adverbs கொடுத்துருக்குது. wise, nice, beautiful, useful, intelligence, இது எல்லாமே வந்து adjectives. அதாவது ஒரு பெயர் சொல் எப்படிப்பட்டது அப்படின்றத விளக்குது. adverbs அப்படின்னு சொன்னா wisely, nicely, beautifully, usefully, intelligently, இது எல்லாமே வந்து adverbs. இதை வந்து நீங்க கொஞ்சம் ஷார்ப்பா கவனிச்சு பார்த்தா தெரியும். வைஸ் அப்படின்னு சொல்லும்போது வைஸ்லி அப்படின்னு போது எல்லாத்துலயுமே அந்த WLY அல்லது ஒரு ஒய் வந்து சேர்ந்துருக்கும், LY சேர்ந்துருக்கும், இல்ல WLY சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி LY அப்படின்னு சேர்ந்தாலே அதை வந்து அட்வர்ப்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்படி அந்த LY இல்லாம வெறுமனே வரக்கூடிய வார்த்தைகளா இருந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரெண்டு கேள்வியில கேட்டு பார்க்கணும். How is the noun? அந்த பெயர் சொல் எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் வந்ததுன்னா அது adjective. How it is done? ஒரு செயல் எப்படி செய்யப்பட்டது, எப்படிப்பட்ட செயல் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்ததுன்னா அது வந்து adverb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Rama is a wise man. He behaved wisely. இது ரெண்டு சென்டென்ஸையும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ராமா இஸ் எ வைஸ் மேன். வைஸ்னா புத்திசாலித்தனமான அப்படின்னு அர்த்தம். ராமா இஸ் எ வைஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இந்த வைஸ் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். ராமான்றது பெயர் சொல். ராமன் எப்படிப்பட்டவன்? ராமா இஸ் எ வைஸ் மேன். ஹவ் இஸ் ஹி? அவன் எப்படிப்பட்டவன், எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மனுஷன். ராமா இஸ் எ வைஸ் மேன். அப்ப ராமன் புத்திசாலித்தனமானவன் அப்படின்றத நம்ம சொல்லும் போது வைஸ் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். அப்ப ராமான்ற பெயர் சொல் எப்படிப்பட்டதுன்றதை விளக்குறது தான் இந்த வைஸ் என்ற வார்த்தை. he behaved wisely அப்படின்னா இங்க ரெண்டாவது சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா அவன் எப்படி பிஹேவ் பண்ணான், எப்படி நடந்துகிட்டான் அப்படின்றது அது விளக்குது. அப்ப அவனுடைய நடத்தை எப்படிப்பட்டது, how it is done, how is his behavior அப்படின்றது சொல்றது தான் வந்து wisely, புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டான் அப்படின்னு. அப்போ அது ஒரு செயலை பற்றி குறிப்பிடுகிறது, ஒரு செயலை விளக்குகிறது, அவன் எப்படி நடந்து கொண்டான்றதை விளக்குகிறது. அப்ப செயலை பத்தி விளக்குறதுனால வைஸ்லின்ற வார்த்தை வந்து அட்வர்ப். அவன் எப்படிப்பட்டவன்றது விளக்குறதுனால வைஸ்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் வரலாம். ரேகா இஸ் எ நைஸ் கேர்ள். நைஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப மென்மையானவள், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப நல்ல ஜென்டலா பிஹேவ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். ரேகா இஸ் எ நைஸ் கேர்ள்னா ஹவ் இஸ் ரேகா? ரேகா எப்படிப்பட்டவள், அவளுடைய குணம் என்ன? ரேகா இஸ் எ நைஸ் கேர்ள். அப்போ ரேகான்றது பெயர் சொல், நைஸ் அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அந்த பெயர் சொல்லை அவளுடைய குணத்தை விளக்கக்கூடிய ஒரு சொல்லா அதுல வருது. she always speaks nicely. இந்த இடத்துல நைஸ்லின்னு வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவள் எப்படி பேசுகிறாள், how she speaks, எந்த மாதிரி பேசுறா, ரொம்ப நைஸா பேசுறா, ரொம்ப அழகா பேசுறா, ரொம்ப மென்மையா பேசுறா. அப்போ எப்படி பேசுகிறாள் அப்படின்ற ஒரு செயலை விளக்கக்கூடியதா நைஸ்லி அப்படின்ற வார்த்தை. அப்ப அது வந்து ஒரு அட்வர்ப். அப்ப நைஸ் வந்து ஒரு அட்ஜெக்டிவ், நைஸ்லின்ற வேர்டு வந்து ஒரு அட்வர்ப். நைஸ்ன்றது வந்து ரேகா எப்படிப்பட்டவள்ன்றதை விளக்குது. நைஸ்லின்ற வார்த்தை அவ எப்படி பேசுகிறாள் அப்படின்றது அவளுடைய நடத்தை விளக்குகிறது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
the picture is beautiful. அந்த படம் மிக அழகாக இருக்கிறது, அது ஒரு அழகான படம். The artist painted the picture beautifully. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, the picture is beautiful. Beautifulனா அழகானதுன்னு அர்த்தம். அந்த படம் எப்படிப்பட்டது? How is this picture? The picture is beautiful. அந்த படம் எப்படிப்பட்டதுன்றதை விளக்குறது பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தை. ரெண்டாவது சென்டென்ஸ்ல அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப அழகா அதை பெயிண்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. அப்ப அந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணியிருக்கிறான், அதை அந்த அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. அப்ப எப்படி பண்ணியிருக்கிறான், how he has done அப்படின்றத வந்து விளக்கக்கூடிய சொல்ல வர்றதுதான் பியூட்டிஃபுல் என்பது. அப்ப பியூட்டிஃபுல் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், பியூட்டிஃபுல்லி அப்படின்றது ஒரு அட்வர்ப். அடுத்தது the message is useful. We have spent the time usefully. இது ரெண்டுத்தையும் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. the message is usefulனா பயனுள்ளது அப்படின்னு அர்த்தம். how is this message? இந்த மெசேஜ் எப்படிப்பட்டது? the message is useful, அது பயனுள்ளது. அப்ப மெசேஜ்னு சொல்லக்கூடிய அந்த நவுனை அது எப்படிப்பட்ட மெசேஜ் அப்படின்றது சொல்லக்கூடிய வார்த்தை தான் யூஸ்ஃபுல், பயனுள்ளது அப்படின்றது. அப்ப இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். we have spent the time usefully. நம்ம எப்படி அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம்? ஸ்பெண்ட் பண்றது, செலவழிக்கிறது அப்படின்றது வந்து என்னது? அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு செயல், ஒரு வினைச்சொல். அப்போ how did we spend the time? we have spent the time usefully. நாம் பயனுள்ளதாக நேரத்தை கழித்திருக்கிறோம். அப்ப யூஸ்ஃபுல்லி அப்படின்றது அந்த டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், how it is done அப்படின்றத விளக்குது. அப்ப யூஸ்ஃபுல்லின்றது வந்து ஒரு அட்வர்ப், யூஸ்ஃபுல் அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா அட்ஜெக்டிவ்னா ஒரு நவுனை விளக்குறது, அட்வர்ப்னா ஒரு செயலை விளக்குவது. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஜெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the words which are formed with the verbs and acts as nouns. அதாவது ஒரு வார்த்தை வினைச்சொல்லாகவும் அதே நேரத்துல ஒரு பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் ஜெரண்ட்னு நம்ம சொல்றோம். அதாவது அது ரெண்டு விதமாகவும் செயல்படுது. சில கான்டெக்ஸ்ட்ல ஒரு வினைச்சொல்லா செயல்படுது, சில நேரங்கள்ல அது ஒரு பெயர் சொல்லாகவும் செயல்படுகிறது. அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம ஜெரண்ட்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது லைன்ல பாத்தீங்கன்னா he is now walking அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கிங்ன்ற சொல் வந்து அந்த இடத்துல ஒரு பயிற்சியை குறிக்கிறது. எக்ஸசைஸ்னா ஒரு பயிற்சி, உடற்பயிற்சின்னு அர்த்தம். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ்னா அந்த இடத்துல வாக்கிங்ன்ற சொல் வந்து ஒரு பயிற்சியை குறிக்கிறது. அது ஒரு விதமான எக்ஸசைஸ் அப்படின்னு. அப்ப இந்த வாக்கிங்ன்ற வார்த்தை இந்த இடத்துல என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நவுனா குறிக்குது, ஒரு பயிற்சியுடைய பேர் அது வாக்கிங். ரெண்டாவது சென்டென்ஸ்ல he is now walkingனா அவன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றது ஒரு பொருள்படும்படியா இருக்குது. அப்போ அவன் நடந்து கொண்டிருக்கிறான்றது ஒரு செயல். அப்ப முதல்ல கொடுத்திருக்கிற அந்த இதுல வந்து அது ஒரு எக்ஸசைஸ் உடைய பேரு, அது நவுனு. ரெண்டாவதா இருக்கிறது ஒரு செயலுடைய பேரு, வாக்கிங் அப்படின்றது ஒரு செயல். அதனால முதல் வாக்கிங்கிறது ஒரு நவுனா செயல்படுது, ரெண்டாவது சென்டென்ஸ்ல அந்த வாக்கிங்ற அதே சேம் வேர்டு வந்து ஒரு வெர்பா செயல்படுது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டாக்கிங் டூ மச் இஸ் பேட். டாக்கிங் அப்படின்றது வந்து பேசுதல் அப்படின்னு பொருள்பட முடியாது. டாக்கிங் அப்படின்னு சொன்னா அங்க பேசுறதுன்னு அர்த்தம் இல்ல, பேசுதல் அப்படின்றது. அந்த பேசுதல்ன்றது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நவுனா இருக்குது. அதே நவுன் வந்து ரெண்டாவது சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா யூ ஆர் டாக்கிங் டூ மச்னா நீங்க ரொம்ப அதிகமா பேசுற, நீ ரொம்ப தேவையில்லாம பேசுற, அளவுக்கு அதிகமா பேசுற அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த டாக்கிங்ன்றது வந்து ரெண்டாவதுல வந்து ஒரு வினைச்சொல்லாக பயன்படுகிறது, ஒரு செயலை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பீக்கிங் இஸ் an art. பேசுவது என்பது ஒரு கலை அப்படின்னு. எத்தனையோ கலைகள் இருக்குது, அதுல பேசுறதுன்றது ஒரு கலை. அப்ப ஸ்பீக்கிங் இந்த இடத்துல வர்றது வந்து ஒரு கலையினுடைய பெயராக குறிப்பிடப்படுகிறது. அதாவது அது ஒரு பெயர் சொல், ஒரு கலையினுடைய பெயர் ஸ்பீக்கிங். ரெண்டாவது சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா அதே ஸ்பீக்கிங் வேர்டு வந்து எப்படி பயன்படுத்துறோம்னா now he is speaking, அவன் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்ப இந்த சென்டென்ஸ்ல ஸ்பீக்கிங் என்றது ஒரு வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஸ்பீக்கிங் என்ன இஸ் an art அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பீக்கிங் வந்து
ஒரு பெயர் சொல்லா பயன்படுது. நவ் he is speaking அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஸ்பீக்கிங்ன்ற அதே வேர்டு ஒரு வினை சொல்லாக ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல்லாக பயன்படுகிறது. அடுத்தபடியா நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் வரலாம். அட்வர்ப்ல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் வகை மேனர், ஹவ், ஒரு செயல் எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத காட்டுறதா நம்ம ஹவுன்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து பிளேஸ், வேர், எந்த இடத்துல அந்த செயல் நடந்தது. மூணாவது வந்து டைம், வென், எப்பொழுது நடந்தது. நாலாவதா நம்பர், ஹவு மெனி, எத்தனை நடந்திருக்கிறது, எண்ணிக்கையில் குறிப்பிடுவது. அடுத்தது அஞ்சாவதா வந்து டிகிரி, ஹவு மச், எவ்வளவு தூரம், எந்த அளவிற்கு அப்படின்றத நம்ம அதை குறிப்பிடும் போது டிகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மேனர், பிளேஸ், டைம், நம்பர், டிகிரி, இந்த 5 விதமாகவும் நம்ம அட்வர்ப்ஸை பயன்படுத்துறோம். முதல்ல மேனர். மேனர்னா ஒரு செயல் எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு சொல்றதுதான் வந்து மேனர் அப்படின்னு சொல்றது. எந்த விதத்தில் நடைபெறுகிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா she ran fast அப்படின்னு வருது. அவள் வேகமாக நடக்கிறாள். இரண்டாவது பிளேஸ், children are sitting in the classroom. இப்போ குழந்தைகள் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. கிளாஸ் ரூம்ன்றது வந்து ஒரு பிளேஸ். அப்ப எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பொருள்படும்படியா இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்குது. அப்போ இட் ரெஃபர்ஸ் டு a place, எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அது காட்டுது. அப்போ பிளேஸ்ன்றது ஒரு அட்வர்ப். அடுத்தது வந்து டைம், எந்த நேரத்துல ஒரு செயல் நடந்தது அல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. I read newspaper daily, நான் தினந்தோறும் படிக்கிறேன். அப்போ தினந்தோறும்ன்றது ஒரு டைமிங், அது ஒரு நேரம். நான் எப்போ படிக்கிறேன்? தினந்தோறும் பேப்பரை படிக்கிறேன். அப்ப அது ஒரு டைமை ரெஃபர் பண்ணுது. அப்ப அந்த டைம் அப்படின்றது ஒரு அட்வர்ப். அடுத்தது நம்பர். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா I drink coffee twice daily. ட்வைஸ்னா 2 முறை. நான் காஃபி 2 முறை தினமும் குடிக்கிறேன். 2 முறை நம்பர். எத்தனை முறை? 2 முறை. அப்ப அந்த ட்வைஸ்ன்ற வார்த்தை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் குறிக்குது. டெய்லின்றதும் டைமிங் தான். ட்வைஸ்ன்றது எண்ணிக்கையில சொல்றது, நம்பர்ல சொல்றது. ட்வைஸ், த்ரைஸ், 10 டைம்ஸ், 15 டைம்ஸ் அப்படிலாம். அப்போ அந்த நம்பர்ல சொல்லக்கூடியது அந்த ட்வைஸ் அப்படின்றது வந்து நம்பரை குறிப்பிட்டு எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்றதுனால அது ஒரு அட்வர்ப். அடுத்தது we read our lessons sincerely in our home daily many times. இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நாங்க எங்க பாடங்களை சின்சியரா படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? how sincerely. அப்ப சின்சியர்லினா எவ்வாறு படிக்கிறோம், அது ஒரு அட்வர்ப். எங்க படிக்கிறீங்க? in our home, வீட்ல படிக்கிறீங்க. அப்போ அது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், எங்க இடத்தை குறிக்குது. many times, பலமுறை நாங்கள் எங்கள் பாடங்களை படிக்கிறோம். many times என்றது டைமை குறிக்குது. இந்த இடத்துல எப்படி படிக்கிறோம், எங்க படிக்கிறோம், எத்தனை முறை படிக்கிறோம், இது எல்லாமே வந்து இந்த ஒரு சென்டென்ஸ்ல வந்துடுது. அப்போ இந்த அட்வர்ப்னு சொல்லக்கூடியது இந்த 5 விதமா நம்ம அந்த அட்வர்பை பயன்படுத்துறோம். அடுத்தது டிகிரிஸ். 6வது ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு கேட்டா டிகிரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எந்த அளவிற்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றதுதான் டிகிரிஸ்னு சொல்றோம். தி காஃபி இஸ் டூ ஹாட். காஃபி எப்படி இருக்கு அப்படின்னா டூ ஹாட், ரொம்ப கொதிக்குது, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்றது நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப டூ ஹாட்னா ரொம்ப கொதிக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப கொதிக்குது, ரொம்ப சூடா இருக்கு. அது வந்து டிகிரியை குறிக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்தை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், மேனர் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லது டைம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், டிகிரி சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இது எல்லாமே வந்து நாம அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த காணொளியில் இப்பகுதி நிறைவடைகிறது. அடுத்த காணொளியில் தொடர்ந்து நாம் சந்திப்போம்.